ஹலோ காய்ஸ், நீங்கள் பார்த்துருது அனிமேட்லஸ் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம அவதார்ஸ் பாத் டு கிரேட்னஸ் அப்படிங்கிற மானோட 49வது எபிசோடோட எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி போட்ட 48 எபிசோடோட எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்காதீங்க, பார்த்துட்டு வந்துருங்க. நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக இருக்கீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இப்படியே பார்க்குற அளவு ஒரு லைக் போட்டு பார்த்தீங்களா, இந்த வீடியோ நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணோம். எனக்குமே நெக்ஸ்ட் வீடியோ கேட் பண்ண ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போன எபிசோடோட லாஸ்ட்டில் என்ன நடந்திருக்குன்னா, நம்ம ஹீரோ அந்த ஃபர்ஸ்ட் இம்மோர்டல் கிங்கை எட்டர்னல் டெத்துக்கு தள்ளி அவனை மொத்தமாக அழிச்சிருப்பான். அப்புறமேட்டுக்கு அந்த செகண்டாக ஒரு இடத்துல சாக்ரிஃபைஸ் நடந்துச்சுல்ல, அந்த இடத்துக்கு போய் பார்த்தா ஒரு டிராகன் இருந்திருக்கும். அந்த டிராகனையும் நம்ம ஹீரோ கண்ட்ரோல் பண்ணியிருப்பான். அப்புறமேட்டுக்கு நம்ம டிவைன் ஆர்டரை சேர்ந்த ஆர்ச்சி பைஷப் அப்புறம் நம்ம ஹீரோ எல்லாம் வந்திருப்பானுங்க. நம்ம ஹீரோ கிளம்பலான்ட்டு கிளம்பியிருப்பான். பார்த்தா அவனுங்க கிட்ட மாட்டிருப்பான். அப்ப அந்த ஆர்ச்சி பைஷப்பும் நம்ம ஹீரோ அந்த டிராகன் மேல பறந்துட்டே இருக்கிறத பார்த்துட்டு, இந்த இம்மோர்டல் கிங் நமக்கு ட்ராப் செட் பண்ணிட்டான், எல்லாம் ஜாக்கிரதையா இருங்கடா அப்படின்னு கத்திருப்பான். நம்ம ஹீரோ ஷாக் ஆயிட்டு, என்னது ட்ராப்பா, ஏன்டா நான் இதுக்கிட்ட உங்களுக்கு ட்ராப் வைக்கணும், உங்களை திருத்தவே முடியாதுடா அப்படின்னு இருப்பான். இதோட போன எபிசோட் முடிஞ்சிருக்கும். சரி வாங்க இந்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லயே நம்ம ஆர்ச்சி பைஷப்பும், டே இம்மோர்டல் கிங், நீ அந்த அபீஸோட மாஸ்டர், நீ எதுக்கு எங்களுக்கு வார்னிங் கொடுக்கணும், நீ நினைச்சா எங்களை கொல்ல முடியுமே, எதுக்காக வார்னிங் மட்டும் கொடுக்குற அப்படின்னு கேட்கறான். நம்ம ஹீரோவும் அந்த லேண்ட் கார்டு ஹென்ரிச், அவன் என்னோட ஹார்ட்டை பீஸ் பீஸா மாத்திட்டான், இது அவனுக்கான வார்னிங் அப்படிங்கிறான். அப்ப அங்க இருக்க எல்லாரும் ஷாக் ஆயிட்டு, என்னது வார்னிங்கா, இவன் என்னடா பேசிட்டு இருக்கிறான், எதுவும் புரியலையே அப்படின்னு குழம்பி போய்க்கிறானுங்க. நம்ம ஹீரோவும், உங்களுக்கு புரியலையா, அந்த ஹென்ரிச் கிட்ட எவ்வளவு பெரிய டேலண்ட் இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது, அந்த டிவைன் காடஸே அவனுக்கு பிளெஸிங் பண்ணியிருக்காங்க, அதனால மட்டும்தான் நான் வார்னிங் கொடுக்குறேன், அப்படி இல்லனா நான் இந்நேரம் உங்க எல்லாத்தையும் கொன்னு எப்பவோ இங்க இருந்து போயிருப்பான் அப்படிங்கிறான். அப்போ அந்த ஆர்ச்சி பைஷப்பும், என்னது வார்னிங்கா, சார் ஹென்ரிச்சுக்கு வார்னிங்கா அப்படின்னு ஷாக் ஆகுறான். நம்ம ஹீரோவும், ஆமா அந்த ஹனபிள் ஸ்டேட்டஸ் அவனோட பவரை அக்னாலஜி பண்ணிருக்கு, அதனால நான் இப்ப வார்னிங் கொடுக்குறேன், நாம எப்ப திரும்ப சந்திக்கிறோமோ அப்போ கண்டிப்பா அந்த ஹென்ரிச் என்னோட சபார்டினேட்டா மாறிடுவான் அப்படின்ட்டு சும்மா வில்லத்தனமா டயலாக் பேசிட்டு இருக்கான். அப்ப அங்க ரெண்டு சோல்ஜர்ஸ் ஓவரா துள்ளிட்டு தானுங்கள, அவனுங்களும், டேய் நீ என்ன பேசுற, எங்க டிவைன் நைட்டான ஹென்ரிச்சை பத்தி நீ தப்பா பேசுற, அது மட்டும் இல்லாம அவரை கொன்னு உன்னோட சபார்டினேட்டா மாத்திப்பன்னு வேற சொல்ற, இதுக்கு மேலேயே எங்களால பொறுக்க முடியாது, உன்னை கொல்லாம விட மாட்டேனா அப்படின்னு கடுப்பாவறானுங்க. நம்ம ஹீரோவும் சிரிச்சுக்கிட்டே, நான் எதிர்பார்த்த கிளைமேக்ஸ் இப்ப வந்துருச்சு, நான் கடைசியா ஹென்ரிச்சோட பேரு அது மட்டும் இல்லாம அந்த ஹனபிள் ஸ்டாச்சு அதை பத்தி பேசும்போது இவனுங்க இவ்வளவு கடுப்பாயிட்டானுங்களா, சரி இதோட இதை முடிச்சுக்கலாம் அப்படின்ட்டு, டேய் தம்பி இப்ப உன்னோட ரோல், டேய் என்ட்ரோஸோ இதை நீ கரெக்டா பண்ணிரு அப்படிங்கிறான். அப்ப நம்ம டிராகனும் அதோட டிராகன் பர்த்தை யூஸ் பண்ணுது. அப்ப நம்ம ஆர்ச்சி பைஷப்பும், இல்ல இது நடக்கக்கூடாது அப்படின்னு ஷாக் ஆயிட்டு, டேய் எல்லாரும் உடனே டிஃபென்ஸ் பேரியரை ஏற்படுத்துங்கடா அப்படிங்கிறான். அவங்களும் டிஃபென்ஸ் பேரியரை மேக் பண்றது வேலைய ஆரம்பிக்கிறாங்க. அப்ப நம்ம ஆர்ச்சி பைஷப்பும், எங்க டிவைன் எனர்ஜிக்கு முன்னாடி இந்த மாதிரி ஈவில் எனர்ஜி நிக்க முடியாது அப்படிங்கிறான். அப்ப நம்ம டிராகனும் அதோட டிராகன் பர்த்தை யூஸ் பண்ணுது. அப்ப நம்ம ஆர்ச்சி பைஷப்பும், டிவைன் நைட்ஸ் இந்த ஈவில் கிட்ட நம்ம தோத்து போக கூடாது, உங்களோட முழு பவரையும் காட்டுங்க அப்படிங்கிறான். அப்ப அங்க இருக்கவனுங்களும், சார் ஆர்ச்சி பைஷப் நாம இதை தவிர வேற ஏதாவது பண்ணுமா அப்படின்னு கேட்கறான். அப்ப அந்த ஆர்ச்சி பைஷப்பே, என்னது இது கேன்சல் ஆயிருச்சு அப்படின்னு ஷாக் ஆகுறான். அங்க இருக்க மீதி பேர்லாம், என்னது நாம இதுல இருந்து சர்வே ஆகிட்டோமா, இதை நம்ப முடியலையே அப்படின்னு வாய புலகுறானுங்க. அப்ப ஆர்ச்சி பைஷப்பும், நான் சொல்ற வரைக்கும் நீங்க உங்களோட காடை இறக்காதீங்க, அந்த இம்மோர்டல் கிங் மறுபடியும் கூட நம்மள அட்டாக் பண்ணலாம் அப்படிங்கிறான். அங்க இருக்க சோல்ஜர்ஸும், சார் சார் அந்த இம்மோர்டல் கிங் அப்படிங்கிறானுங்க. அப்ப அந்த ஆர்ச்சி பைஷப்பும், அவனுக்கு என்னடா சீக்கிரம் சொல்லி தொலைங்க, மறுபடியும் அட்டாக் ஏதாவது பண்றானா அப்படின்னு கத்துறான். அங்க இருக்க சோல்ஜர்ஸும், இல்ல சார் அந்த இம்மோர்டல் கிங்க காணோம் அப்படிங்கிறானுங்க. அப்ப நம்ம ஆர்ச்சி பைஷப்பும், என்னது காணோமா அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்ப அந்த ரெண்டு சோல்ஜர்ஸ் ரொம்ப துள்ளிட்டு இருந்தானுங்களே, அதுல ஒருத்தன், அந்த இம்மோர்டல் கிங் அவன் தப்பிச்சு போயிட்டானா, நாமெல்லாம் டிவைன் ஆர்டரோட எலைட் ட்ரூப்ஸ், நம்மள அவனோட ஒரு டிராகன் பர்த்தை வச்சு தோக்கடிக்க முடியும்னு நினைச்சானா, சார் ஆர்ச்சி பைஷப் அவன் நம்மள ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்றான் அப்படிங்கிறான். அப்போ அந்த ஆர்ச்சி பைஷப்பும், என்னது அண்டர் எஸ்டிமேட் பண்றானா, டேய் முட்டா பசங்களா, நாம தான் அவனை அண்டர் எஸ்டிமேட் பண்றோம், அவனோட பவர் என்னன்னு உங்களுக்கு முழுசா தெரியாது, இப்ப அவன் எதுக்காக இங்க இருந்து போயிருப்பான், அவன்கிட்ட வேற ஏதாவது பிளான் இருக்குமோ, அந்த இம்மோர்டல் கிங் பைத்தியக்காரன் அவன் என்னதான் நினைச்சிட்டு இருக்கான் அப்படின்னு அந்த ஆர்ச்சி பைஷப்பும் ஷாக் ஆகுறான். அப்ப நம்ம ஹீரோவும், டேய் என்டரஸோ நான் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, உன்னோட அந்த ஸ்மோக் அதை பார்க்கறதுக்கு ஒரிஜினல் டிராகன் பர்த் மாதிரியே இருந்துச்சு, அதை எப்படிடா நீ அவ்வளவு பர்ஃபெக்டா கிரியேட் பண்ண, நீ இன்னைக்கு ரொம்ப பெரிய ஹெல்ப் பண்ணிருக்க, உனக்கு ரொம்பவே தேங்க்ஸ்ரா, நீ மட்டும் இல்லனா அங்க நிறையவே இன்னசென்ட்டோட லைஃப் தேவையில்லாம போயிருக்கும், உன்னை நினைச்சா எனக்கு பெருமையா இருக்குடா அப்படின்னு அந்த டிராகனை பாராட்டிட்டு வரான். அப்ப அந்த டிராகனும், ஐயா நம்மளோட மாஸ்டர் நம்மள பாராட்டிட்டாரு அப்படின்னு சந்தோஷத்திலேயே வருது. அப்ப நம்ம ஹீரோவும், கரெக்டான டைமுக்கு இம்மோர்டல் கிங் வந்தது, அது மட்டும் இல்லாம அந்த அபீஸை ஓபன்
ஓபன் பண்ணது. இதை விட பர்ஃபெக்டா அந்த பலாடின்ஸ் குரூப் கரெக்டான டைமுக்கு வந்தது. இன்னைக்கான ஸ்டேஜ் பிளே ஹியூஜ் சக்சஸ் அப்படின்ட்டு இது என்னதுடா அப்படின்னு ஷாக் ஆயிட்டு நமக்கு இப்ப மறுபடியும் வேலை வந்துருச்சு, இப்ப ஒரு புது லெகசி ஸ்டார்ட் ஆயிருச்சு அப்படிங்கிறான். என்னன்னு பார்த்தா அந்த அபீஸ் ஓபன் ஆன போது டீமானிக் எனர்ஜி வந்துச்சுல்ல, அதே மாதிரி அந்த காட்டுல இருந்து டீமானிக் எனர்ஜி வந்துட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாம அந்த டீமன் எனர்ஜில இருந்து ஆர்மர் போட்ட ஸ்கெலிட்டன்ஸ் எல்லாம் வருது. அப்ப பெரிய சைஸ்ல இருக்க ஒரு அண்டெத்தும் நம்மளோட கமாண்டர்ஸ் இந்த என்டையர் கான்டினென்ட்ல இருக்கிறத என்னால ஃபீல் பண்ண முடியுது. இப்போ எல்லா ட்ரூப்ஸும் முன்னேறி போங்க அப்படிங்குது. இந்த மலை மாதிரி இருக்க ஸ்கெலிட்டனை வந்து டியூக்லன் நைட் அப்படின்னு போட்டிருக்காங்க. அது என்னன்னு தெரியல கைஸ். அப்புறம் வெப்சைட்ல படிக்கும் போது ஒவ்வொரு பேர் மாறி வருது, அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறமேட்டுக்கு கேர்நாட் கிங்டத்துல விஸ்கவுண்ட் அப்படிங்கிற ஒரு இடத்த காட்டுறாங்க. அப்ப அந்த காட்டுல இருந்தே பில்லர் மாதிரி போற டீமன் எனர்ஜியை பார்த்து அங்க இருக்க சோல்ஜர்ஸ்லாம் இங்க என்னடா நடக்குது, உலகம் ஏதாவது அழிய போகுதா, இல்ல இந்த காட்டுல ஒரு அபீஸ் ஓபன் ஆயிருக்கு, சோல்ஜர்ஸ் எல்லாரும் இங்க இருந்து சீக்கிரமா தப்பிச்சுப்பாங்க அப்படின்ட்டு ஓடிட்டு இருக்காங்க. அப்ப அங்க ஓடிட்டு இருந்த சோல்ஜரும் ஷாக் ஆயிட்டு இல்ல நம்ம ஏற்கனவே இந்த டீமன் ஆர்மியால சுத்தி வளைக்கப்பட்டோம் அப்படின்னு ஷாக் ஆகுறானுங்க. அப்ப அங்க இருக்கணும் என்னது இந்த அண்டெத்து நம்மள சரௌண்ட் பண்ணிருச்சு அப்படின்னு ஷாக் ஆகுறான். அங்க மீச வச்ச தாத்தாவும் இல்ல இதுக்கு வாய்ப்பே இல்ல, இந்த அண்டெத்து கிட்ட இன்டெலிஜென்ஸ் இருக்காது, இதை யாரு கண்ட்ரோல் பண்றாங்க அப்படின்னு ஷாக் ஆயிட்டு அங்க பக்கத்துல இருக்க சோல்ஜர் கிட்ட அங்க என்னத்தர வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிற அப்படிங்கிறான். அந்த சோல்ஜரும் ஐயோ தாத்தா கொஞ்சம் திரும்பி பாரியா, ஒரு பேராபத்து வருது அப்படிங்கிறான். அப்ப அந்த மீசையும் திரும்பி பார்த்துட்டு இது இது என்னது, இதுக்கு வாய்ப்பே இல்லையே அப்படின்னு ஷாக் ஆகுறானுங்க. பார்த்தா ஜெயன் சைஸ்ல ஒரு அண்டெத் ஒரு சோல்ஜரை துரத்திட்டு வருது. அந்த சோல்ஜரும் பயத்துல அழுதுகிட்டு என்ன யாராவது காப்பாத்துங்க அப்படின்னு ஓடியாரான். அந்த அண்டெத்தும் அந்த சோல்ஜரை கொன்னுருச்சு. அப்ப அந்த மீச தாத்தாவும் இல்ல இந்த அண்டெத் இது எப்படி எல்லாம் ஒன்னா மூவ் ஆகுது, அது மட்டும் இல்லாம இப்ப வந்திருக்கிறது இது டெத் நைட், இத பத்தி நம்ம லார்ட் விஸ்கவுண்ட் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியே ஆகணும். அந்த டெத் நைட் நம்மளோட கிங்டத்துல ரெசரக்ட் ஆயிருக்கு, இப்படியே விட்டா நம்ம கிங்டமே அழிஞ்சிரும் அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்புறமேட்டுக்கு நம்ம வேம்பியர் ஹீரோவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோவும் இப்ப என்ன சிச்சுவேஷன் அப்படின்னு கேக்குறான். அப்போ அந்த லார்டு முல்லோவும் இப்ப இந்த என்டையர் கான்டினென்ட்டும் எமர்ஜென்சி மோட்ல இருக்கு, அது மட்டும் இல்லாம இந்த கான்டினென்ட்ல ஒரு இடத்துல அபீஸ் ஓபன் ஆகி அந்த இடத்துல இருந்து அண்டெத் ஆர்மிலாம் வந்துட்டு இருக்கான் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் இப்ப நம்ம டலியா கிங்டத்தோட நம்ம கிளான் பேஸோட நிலைமை என்ன அப்படின்னு கேக்குறான். அப்ப அந்த முல்லோவும் எப்படியோ நம்மளோட பேஸ் கிளான் எந்த ஒரு பெரிய ஆபத்தும் இல்லாம தப்பிச்சிருச்சே அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹீரோவும் அந்த அபீஸ் ஓபன் ஆனது அப்புறம் அந்த அண்டெத் சமன் ஆகி வர்றது எல்லாமே நம்ம ஹேண்ட்ஸ் இருக்க லொகேஷன் கிட்ட தான் இருக்கு, அதனால எல்லாத்தையும் அவன் பார்த்துப்பான், ஆனாலும் எனக்கு ஏதோ ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு யோசிக்கிறான். அப்ப அந்த முல்லோவும் லார்டு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேக்குறான். நம்ம ஹீரோவும் இந்த மேட்னஸ் பவர் அந்த அபீஸ்ல இருந்து வர எஃபெக்டாட இல்ல, அப்புறம் இந்த அண்டெத்தையும் யாரு கண்ட்ரோல் பண்றாங்கன்னு தெரியல, இது என்னடா புது பிரச்சனை அப்படின்னு யோசிக்கிறான். அப்ப அந்த முல்லோவும் லார்டு ஒரு பிரச்சனை, இங்க இருக்க ஹியூமன்ஸ் அவங்க எல்லாம் மத்தவங்களுக்கு பிரச்சனை கொடுத்துட்டு ஒரே ராவடி பண்ணிட்டு இருக்கானுங்க, இதனால இங்க நிறைய கேசஸ் ஃபைல் ஆகுது அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் என்னது இவ்வளவு குழப்பம் இருக்கா, என்னடா ஹியூமன்ஸ் அன்யூஷுவலா நடந்துக்கிறாங்கன்னு சொல்ற, இது என்னடா புது கதை, இருக்கிற பிரச்சனையில இது வேறையா அப்படிங்கிறான். அப்ப அந்த முல்லோவும் லார்டு இந்த கேஸ் கொஞ்சம் டிஃபரெண்ட் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் என்னது டிஃபரெண்டா, உன்னால இதை ஷுவரா சொல்ல முடியுமா அப்படின்னு கேக்குறான். அப்ப அந்த முல்லோவும் ஆமா மை லார்டு, இங்க ஹியூமன்ஸ் மட்டும் அன்யூஷுவலா நடந்துக்கல, அந்த மான்ஸ்டர்ஸ் அப்புறம் அந்த அண்டெத் அது கூட அன்யூஷுவலா தான் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் என்னது இந்த கேஸ்ல மான்ஸ்டர் கூட வைலண்டா நடந்துக்குதா, அப்படின்னா இந்த மேட்னஸ் எஃபெக்ட் ஒவ்வொரு லிவிங் கிரியேச்சரையும் அஃபெக்ட் பண்ணிருக்கு, இது ரொம்ப மோசமாகிறதுக்கு முன்னாடி நாம இந்த மேட்னஸ் எஃபெக்ட்டுக்கு என்ன காரணம் அப்படின்னு கண்டுபிடிச்சு இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும், இதுதான் நம்மளோட டாப் பிரையாரிட்டி அப்படிங்கிறான். அப்ப நம்ம முல்லோவும் எனக்கு புரிஞ்சிச்சு மைலாட் அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹீரோ எந்திரிச்சுட்டு இப்ப ஹேண்ட்ஸும் அந்த டீமன் ஆர்மியை சமாளிக்கிறதுல ரொம்பவே பிஸியா இருக்கான், அப்புறம் நானும் என்னோட போஸ்ட்டை விட்டு இங்க இருந்து போக முடியாது, எனக்கும் இங்க நிறைய வேலை இருக்கு, இப்போ ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் இதுக்கான கரெக்டான இன்ஃபர்மேஷன் அப்புறம் சொல்யூஷன் இருக்க வாய்ப்பு இருக்கு, அதுதான் அந்த கிராண்ட் டிவைன் ஆர்டர், அங்க நம்ம ஹென்ரிச் இருக்கான், அவன் எல்லாத்தையும் பார்த்துப்பான், இனி எதுவும் கவலைப்பட வேண்டாம் அப்படிங்கிறான். அப்புறம் கைஸ் அந்த மேட்னஸ் அப்படின்னு ஒரு பவர் சொல்றாங்கல்ல, இது வந்து அந்த அபீஸ் ஓபன் ஆனதுனால ஏதோ எஃபெக்டா என்னன்னு தெரியல, இதுக்கப்புறம் வர சாப்டர்ல சொன்னாங்க அப்படின்னா நானும் சொல்லிடுறேன். இந்த மேட்னஸ் அப்படிங்கிற எஃபெக்ட் மட்டும் என்னன்னு தெரியல, அதை மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்காங்க. இதோட அந்த சாப்டர் முடிஞ்சு போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.